ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாரம்பரிய அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதில் நூடுல்ஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊறின அரிசியை கிரைண்டரில் போட போகிறோம். மாவை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நைஸாக இருக்குது. இந்த மாவை இரும்பு சட்டியில் போட்டாச்சு. இப்போ கலந்துக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து இடியாப்ப பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் இப்போ பாருங்கள் அழகாக வந்துட்டுருக்கு. இடியாப்பம் வெந்துருச்சு. பாருங்கள், இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இதிலே அப்படியே நீங்கள் தேங்காய் பால் குருமா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இப்படி சேவை மாதிரி, இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு இதை நூடுல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதாவது வெஜிடபிள் சேவை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் நீங்கள் இதோட வந்து மஷ்ரூம் வேணாலும் சேர்த்துக்கலாம், பன்னீர் என்ன வேணாலும் இதோட மிக்ஸ் பண்ணி தாளித்து விட்டு, வெங்காயம் எல்லாம் தாளித்து விட்டு நீங்கள் வெஜ் சேவையாக கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் நூடுல்ஸ் மசாலா இல்லைன்னா ஆரிகனோ பிஸாக்கு போடுவோம்ல அந்த மசாலா, அதுலேயும் சேர்த்து பண்ணலாம். டேஸ்டியாக இருக்கும்.